வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் எது, நிஃப்டி ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணுவதற்குண்டான ப்ராபபிலிட்டிஸ் என்னவாக இருக்குது, நாளைக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேச போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. சரிங்களா? நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி 22,530 வரை அடைஞ்சிருந்துச்சு. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, 22,530 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஸாக வரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் இந்த கேப் டவுன் அப்படின்றது நடந்திருக்கு. அதுக்கு பிறகு நம்மளால் எந்த வித சேஞ்சஸும் பண்ண முடியாது. நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குறோம், ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஸ் வரும், அதுக்கு இந்த அளவுக்குலாம் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை நம்ம போஸ்ட் மார்க்கெட்டில் கொடுத்தாலும் லைவ் மார்க்கெட் நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தில் நிச்சயமாக சர்ப்ரைஸை கொடுத்துருது. ஸோ அதுபோல் தான் இன்றைக்கும். சரிங்களா? இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு, நம்மளுடைய வியூவர்ஸுக்கு ஒரு சிலருக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸுக்கோ அல்லது நம்மளுடைய லைவ் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணவங்களுக்கோ இது ஒருபோதும் நிச்சயமாக ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ எல்லாருக்கும் முக்கியமான லெவல் என்னன்னு தெரியும், முக்கியமாக எங்கெல்லாம் பையிங் நடக்க போகுதுன்னு தெரியும். எல்லா விஷயங்களும் நம்ம டோட்டலாக தெளிவாக நேற்றைய வீடியோவில் பேசியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கேப் டவுன் மட்டும்தான் அன்எக்ஸ்பெக்டட். சரிங்களா? அதே போல் நிறைய நண்பர்கள் லைவ் மார்க்கெட்டில் என்னை தொடர்பு கொண்டு ட்ரைனிங் டீட்டெயில்ஸ், கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரிலாம் கேள்வியெலாம் கேட்குறீங்க. சரிதான். ஆனால் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் என்னை தொடர்பு கொள்ளும்போது நான் அந்த ட்ரைனிங் செஷனில் இருப்பதனால உங்களுக்கு சரியான பதில்கள் அளிக்க முடியாமல் காலதாமதம் ஏற்பட்டிருந்தால் மன்னிக்கவும். ஆனால் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த லைவ் மார்க்கெட்டில் கேட்க வேண்டிய கேள்விகளை, தெரிஞ்சுக்க வேண்டிய டீட்டெயில்ஸை நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டு கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா, அதாவது வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் கேட்குறப்போ ரொம்ப ரொம்ப தெளிவாக, ரொம்ப ரொம்ப நிதானமாக என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியும். ஸோ லைவ் மார்க்கெட் டைமில் மட்டும் தயவு செஞ்சு தொந்தரவு தராதிங்க அப்படின்றத இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன். சரிங்களா? நாளைக்கு என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நாள். நிஃப்டியில் நாளைக்கு எக்ஸ்பைரி டேவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான லெவல் இது. அந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு நம்மளுடைய ட்ரேட் அப்படின்றது இருக்க போடுது. 22,530 அப்படின்றது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். 22,530 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்க காரணம் இதுதான் ஆல் டைம் ஹை. ஸோ ஒரு ஆல் டைம் ஹையை தவிர வேறு எதுவும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கல. ஸோ நான் 22,530 அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிறேன். 22,350 22,350 இது ரெண்டு புள்ளிகளையும் ட்ரா பண்ணியாச்சு. 22,350 அப்படின்ற லெவலை மார்க்கெட் எப்போ பிரேக் டவுன் பண்ணிவிட்டு சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அதற்கு பிறகு நம்ம புட் ஆப்ஷன் சைட் போய்க்கலாம். சரிங்களா? 22,350 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 22,250 அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும். சரிங்களா? 22,250 அப்படின்ற புள்ளி ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக செயல்படும். 22,250 அப்படின்ற புள்ளி பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 22,180 வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரி, டார்கெட்லாம் பெருசாக நல்லா தான் இருக்குது. பட் எலெக்ஷன் வரைக்கும் மார்க்கெட் அப்படின்றது ஒரு பெரிய ஃபாலை கொடுக்காது அப்படின்றது என்னுடைய எண்ணம். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த ஏப்ரல் 19க்கு பிறகு தான் ஒரு பெரிய ஃபாலோ ரேலியோ புட் ஆப்ஷன் சைடு இருப்பதற்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாம் மேபி மார்க்கெட் இந்த புள்ளியை டச் பண்ணிட்டு இங்கே இருந்து பேட்டர்னை உருவாக்கி விட்டு ரிவர்சல் ஆகிடலாம், அல்லது இங்கே ஒரு கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது பெருசா அப்படின்றப்ப இந்த 22,350 பிரேக் அவுட் பண்ணிட்டு 22,250 ரெக்கவரி ஆகிடும்.
சரிங்களா? ஸோ எப்பவும் வந்து ஒரு பெரிய ஃபால் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அங்கே இருந்து ரெக்கவரியே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இப்போதைக்கு, சரிங்களா? இப்போ வரைக்கும் ஒரு ஃபாலுக்கு உண்டான எந்தவித இண்டிகேஷனையும் என்னால் சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி பார்க்க முடியல. ஸோ இது லைவ் மார்க்கெட்டில் மேபி அங்கே உருவாகக்கூடிய வால்யூமை பொறுத்து சேஞ்சஸ் வந்து நடக்கலாம். அது நாளைக்கு தான் வந்து தெரியும். ஸோ நாளைக்கு எங்கள் இன்கேஸ் புட் ஆப்ஷனுக்கு ஏதாவது வாய்ப்புகள் வருதா அப்படின்றத பொறுத்து நாளைக்கு இந்த லெவல்ஸை எல்லாம் தாண்டி ஒரு பெரிய பெரிய டார்கெட்டை வச்சு நம்ம வந்து எக்ஸிட் பண்ணலாம். பட் அது லைவ் மார்க்கெட்டின் வால்யூமை பொறுத்து அமையும். சரிங்களா? ஓகே. இப்போ இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாகவோ அல்லது கேப் அப்பாகவோ ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்றப்போ இந்த 22,530க்கு முன்னாடி என்ன வால்யூமை காமிச்சாலும் எந்த அளவுக்கு பையிங் ப்ரெஷரை காமிச்சாலும் நான் ஒருபோதும் வந்து என்ட்ரி எடுக்க போகிறது வந்து கிடையாது கால் ஆப்ஷன் சைட். சரிங்களா? ஏன்னா நான் இங்கே என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு வைங்களேன், 22,500 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் வந்து டச் பண்ணிச்சு, ஒரு பெரிய கேண்டில் பெரிய வால்யூம் அப்படின்ட்டு நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னாலும் அடுத்து இருக்கக்கூடிய டார்கெட் 22,530. டார்கெட் அப்படின்றது வெறும் 30 பாயிண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப லெஸ்ஸான ஒரு புள்ளியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் அதற்கு முன்னாடி மார்க்கெட்டில் என்ன வேணும்னா வந்து நடந்துடலாம். ஏன்னா ஆல் டைம் ஹை அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ப்ரீவியஸாக ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்திருக்கு, அடுத்து இப்பொழுதும் கரெக்ஷன் வந்து நடத்திருக்கு. ஸோ இனிமேட்டுக்கும் ஒரு கரெக்ஷன் எடுப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் 22,530 பேஸ் பண்ணி பேட்டர்ன்கள் உருவாகினா புட் ஆப்ஷன் சைடு ஸ்கேல்பிங் மட்டும் வந்து பண்ணலாம். ஒரு பெரிய அளவுக்கு ஃபால் அப்படின்ட்டு வந்து சொல்லிட முடியாது. ஸ்கேல்பிங் வந்து பண்ணலாம். அதிகபட்சமாக 22,430 அப்படின்ற புள்ளி வரை ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ 22,530 அப்படின்ற லெவலில் பிரேக் அவுட் பண்ணி சஸ்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே நான் என்னுடைய சேஃப்டிக்காக 15 to 30 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? லைவ் மார்க்கெட் எப்படி வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியாது, எப்பொழுது வேணுமானாலும் நிறமாறலாம். ஸோ அதனால் 15 to 30 மினிட்ஸ் மார்க்கெட் இந்த லெவலுக்கு எபோவாக சஸ்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபர்தராக அப் மூவ் வந்து போகும். 22,530க்கு பிறகு 22,600 குறைந்தபட்ச டார்கெட். 22,600 பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா 22,700 வரைக்கும் கூட வந்து போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணும்போது ஒரு மேஜரான அப் மூவ் வந்து இருப்பதற்கு வந்து சான்சஸ் இருக்குது. நியூ ஆல் டைம் ஹையை செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சொன்ன ரூல்ஸ் படி மார்க்கெட்டிங்கை வந்து ட்ரேடு வந்து பண்ணணும். ஸோ அந்த முறைப்படி மார்க்கெட்டில் பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி அல்லது சஸ்டெயின் பண்ணி அப்சைட் போகிறாங்க அப்படின்னா ஃபர்தராக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அப் மூவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது என்ன பண்ண போகுது அப்படின்றது நாளை மார்க்கெட்டில் தான் தெரிய வரும், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பேச போகிறோம். பேங்க் நிஃப்டி பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரேலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். இந்த ஜோனுக்குள்ளே இருந்து எப்போ வந்து பிரேக் அவுட் நடக்குதோ அதற்கு பிறகு மார்க்கெட் நல்ல ஸ்ட்ராங்கான ரேலி அப்படின்றது கொடுக்கும் அப்படின்ட்டு வந்து நினச்சிருந்தோம். புட் ஆப்ஷன் சைடு நமக்கு தான் பிளானே இல்லையே. ஆனால் நல்ல ஒரு பெரிய கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இங்கேருந்து ரிவர்சல் ஆன மார்க்கெட்டு அப்படியே தொடர்ந்து அப்பும் வந்து கொடுத்துருச்சு. சரிங்களா? கால் ஆப்ஷன் சைடு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் போஸ்ட் மார்க்கெட்டில் கேப் அப்பாக ஓப்பன் ஆகுமா, கேப் டவுனாக ஓப்பன் ஆகுமா? ஸோ இந்த பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நாளைக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் மிக முக்கியமான கேள்வி. அப்படி பார்க்குறப்போ நேற்று என்ன வந்து ஜோன் வந்து கொடுத்துருந்தோம், இந்த 2 ஜோனும் தான் ஒரு மேஜரான லெவலாக இருக்குது. இந்த ஜோன்ஸை பிரேக் அவுட் பண்ணால் தான் ஃபர்தராக ரொம்ப ஸ்ட்ராங்கான அப் மூவோ அல்லது டவுன் மூவோ இருக்க போகுது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ 47,700 அப்படின்ற புள்ளிக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஃபர்தராக அப் மூவ் வந்து போகலாம். இங்கே நம்ம எடுத்துக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் பற்றி சொல்கிறோம் பாருங்கள். 47,000 அப்படின்ற புள்ளியிலிருந்து 47,700 வரை நான் ஃபிபோனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். அப்படி பார்க்குறப்போ 50% to 61.80%. இந்த புள்ளியில் எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு தன்னுடைய ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன். அப்போது மார்க்கெட் நாளைக்கு இந்த புள்ளியை பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க, இந்த புள்ளிக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடிகிறது அப்படின்றப்போ 47,000
47,800 அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும். 47,800 எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ தான் ரேலி. சரிங்களா? ஸோ 47,700 டு 47,800 வரைக்கும் ஒரு ட்ராப்பாக இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதற்கு நடுவில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டீங்க அப்படின்னா 47,800க்கு பிறகு 48,000, 48,150, 48,300 இந்த லெவல்ஸ்லாம் அடைவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க. சரிங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் சைடு தான் நானும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே எப்படி வந்து ட்ரேட் பண்ண போகிறோம், இன்கேஸ் காலையில் ஓப்பனிங் கொடுத்துட்டு அதுக்கு இப்போ பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் வந்து பண்ணிக்கலாம். அதே சமயம் ஒரு கேப் டவுனான ஓப்பனிங்கோ ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங்கோ கொடுத்து கொஞ்சம் சாப்பியான மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருந்தோம், ஃபிப்பனை வச்சு 47,000 அப்படின்ற ஸ்விங்கை தொடக்க புள்ளியாக கொண்டு ட்ராப் பண்ணியிருந்தோம். எங்கே வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிருந்துச்சு, 50 டு 61.80% ரிவர்சல் ஆகிருந்துச்சு. ஸோ நான் இன்றைய டே ஹையில் லோவிலிருந்து டே ஹை வரை ட்ராப் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட் ஆகவோ அல்லது கேப் டவுன் ஆகவோ வந்து ஓப்பன் ஆகுறாங்க. சரிங்களா? நான் எப்போ வந்து ட்ரேட் பண்ண போகிறேன், 47,478 47,431 வரை இருக்கக்கூடிய ஜோனில் தான் வந்து என்ட்ரி எடுக்க போகிறேன். ஸோ இந்த ஜோன் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து செயல்படும். இங்கேருந்து கால் ஆப்ஷன் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்றப்போ 47,650 வரைக்கும் போவதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ அந்த பேட்டர்ன் அப்படின்றது நமக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்றது லைவ் மார்க்கெட்டை பொறுத்து தான் தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் இங்கே புட் ஆப்ஷன் சைடுக்கு நமக்கு வந்து வாய்ப்புகளே வந்து இந்த லெவல் பிரேக் டவுனுக்கு பிறகு தான். சரிங்களா? ஸோ அதனால் அதற்கு இப்போதைக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்குது. இருந்தாலும் அதை பற்றி சொல்லி தான் ஆகணும். 47,280 அப்படின்றது நமக்கு பிரேக் டவுன் லெவலாக இருக்கும். இதை தாண்டி தான் நான் ஒரு ஃபாலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 47,280க்கு பிறகு 47,000 47,000 அப்படின்ற லெவல் பிரேக் டவுனுக்கு பிறகு தான் மார்க்கெட் ஃபர்தராக ஒரு பெரிய ரேலி எடுக்கணும்னா எடுப்பதற்குண்டான சாத்தியக்கூறு ரொம்ப அதிகம். அதற்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெரிய ஃபாலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எங்கெல்லாம் வந்து பையிங் பண்ணலாம் அப்படிங்கிறத, மார்க்கெட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாகவே வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வலியது வாழும். நன்றி.